ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஃப்ரெஷ்ஷான க்ரீன் பீஸ் மசாலா, பச்சை பட்டாணி மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதெல்லாம் சீசன் ஃபுட். இந்த சீசனில் தான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நிறையாவும் கிடைக்கும், மலிவாகவும் கிடைக்கும் விலை. ஸோ இந்த மாதிரி சீசன் ஃபுட் வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. இப்போது இதுக்கு என்ன தேவைங்கிற பொருளை பார்க்கலாம். ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் கடுகுளுந்து, சோம்பு, கருவேப்பிலை, 1 கப் அளவு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை பட்டாணியை வாங்கி உரித்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டும் வச்சுருக்கேன். இப்போது எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி அது ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகுலேருந்து சோம்பு கருவேப்பிலையை போட்டு பொரிய விட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதங்க விடுங்க. ஸோ இதை நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இல்லை மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்க்க போகிறேன். ஏன் இப்போயே சேர்க்குறேன் அப்படின்னா, எண்ணெயில் அப்போ தான் அது மினுமினுப்பாக இருக்கும், பார்க்கவும் கொஞ்சம் ரெட்டிஷாக, சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மசாலா போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசாலாவோடது எங்கள் வீட்டிலே அரைச்சது. இதோட ரெசிபி வேணும்னா என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கறி மசாலா ரெசிபி சொல்கிறேன். அப்புறம் பட்டாணியையும் போட்டு இதோடு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும், 10 நிமிஷம் தான் குக்கிங் டைம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அதை நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்தில் வெந்ததுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் தண்ணியெலாம் இறங்கி கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மிளகுத்தூள் சேர்த்து பெரட்டி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் போடும், சூப்பரான ரொம்ப சுவையான ஒரு பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆயிரும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கமெண்ட்டில் என்ன ரெசிபி வேணும்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சளவு அந்த ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து பார்க்குறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பட்டனையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.